ஹலோ guys, வெல்கம் பேக் டு our சேனல். திஸ் இஸ் யார்பி அண்ட் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ராக்சிகேட்டர் ப்ரொபோசலோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அண்ட் ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கடைசியாக நம்ம கேட்டிருப்பாங்க, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்ட்டு. எப்போ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு நம்ம ஜூ என்ன சொல்கிறான்னா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ அதை தாங்கிட்டு தான் ஆகணும், ஏன்னா நீ கொலைக்காரனோட பையன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, நம்ம லீ சொல்கிறான், நான் கொலைக்காரனோட பையன்றனால நீ என்னை என்ன வேணாலும் பண்ணலாம், அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு இல்லையே. சரி, அப்போ உனக்கு தெரியல எனக்கு உன் மேலே எதனால கோவம் அப்படின்ட்டு, அப்பயே நீ இன்னும் இருக்க, கிளம்பி போ அப்படின்ற மாதிரி நம்ம ஜூ சொல்கிறான். அதை கேட்டுட்டு லீ, நான் ஏன் ஓடி போகணும், எங்கள் அப்பா கொலைக்காரனாயிட்டாரு அப்படின்றதுக்காக நான் ஏன் ஓடணும், நான் ஒரு கொலைக்காரனோட பையனாக இருக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஆயிட்டேன். இப்போ நான் ஒரு இன்வெஸ்டிகேட்டர் லீயாக இருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி நானும் என் ஜாபை கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு நம்ம லீ சொல்கிறான். நீ என்ன சொன்னாலும் அது மாறாது, ஏன்னா உங்கள் அப்பா ஒரு கொலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ லீயோட கையை பிடிச்சி இழுக்கிறான். அதை தட்டி விட்டுட்டு, நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணுடா, என்னை வேலையை விட்டு கூட தூக்கிக்கோ, ஆனால் நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி லீ சவால் விடுறான். அதை கேட்டது, பார்க்கலாம் யார் ஃபஸ்ட்டு கிவ் அப் பண்ணுறா அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி திருப்பி உன் வாயில் தயவு செஞ்சு சொல்லிடாத, நீ என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுற அப்படின்ட்டு. உன்ன மாதிரி ஒருத்தன் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது கேட்டால் எனக்கு ஒரே சிக்காக இருக்குது, உனக்கு நான் 1 வாரம் கொடுப்பேன், ஜஸ்ட் ஒரே 1 வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அங்கேயே சீன் கட் ஆகுது. இப்போது அடுத்த நாள் காமிக்கிறாங்க. நம்ம ஜூ என்ன பண்ணுறான்னா, ஃப்ளவர் புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வைக்கிறான். இன்றைக்கி ஒருத்தவங்களோட ஆனிவர்சரி போல். அது யாருன்னு பார்த்தா, நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் சொல்லியிருப்பாங்கள்ல, இவன்ற ப்ராக்சிக்யூட்டர் ஒரு கேஸை ஹேண்டில் பண்ண சொல்ல இறந்துருப்பாங்க அப்படின்ட்டு. அவங்களோட டெத் ஆனிவர்சரி இது. அதுக்காக தான் இவன் ஃப்ளவர் வைக்க அங்கே போயிருக்கான். இப்போ அப்படியே ஒரு 5 வருஷம் பின்னாடி போய் 2020 காமிக்கிறாங்க. இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக்கில் இறந்து போனவங்க நம்ம ஜூ கூட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன கேஸ் அவங்க டீல் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, இப்போ நம்ம லீயோட அப்பா கொலை பண்ணதா சொல்கிறாங்களே, அந்த பர்சனோட கேஸ் தான் அவங்க டீல் பண்ணிகிட்ருக்காங்க. இறந்து போனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் ஊசங். இப்போ அந்த அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மர்டர் கேஸும் ஒசாங் குரூப்போட கசினோ கேஸ்க்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. இந்த ஒசாங் குரூப் யாருன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு வந்தால அவங்களோட ஃபேமிலியோட ப்ராஜெக்ட் அது. அப்போ இந்த அக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஊசுங் ஸ்டார்டிங்கில் இந்த ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணார், ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வின் ஆகிடுச்சு, உங்களுக்கு இது தெரியும் தானே ஜூ அப்படின்ற மாதிரி கேட்க, இவனும் ஆமாம் அப்படின்னு தலையாட்டுறான். அதுக்கப்புறம் திருப்பி அந்த அக்கா சொல்கிறாங்க, இந்த ஊசுங் அவரை கொலை பண்ணதா நம்ம இப்போ அவரோட டிரைவர், அதுவும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்ட் லீயை தானே சொல்லியிருக்கோம். இதில் என்னென்னா, இறந்து போனவரோட ஃப்ரெண்ட் அண்ட் டிரைவர் தான் நம்ம லீயோட அப்பா. நம்ம லீயோட அப்பா தான் இவரை கொண்டதாக இப்போ கேஸை சால்வ் பண்ணி முடிச்சிருக்காங்க. இப்போயுமே அதை தான் இவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த அக்கா சொல்கிறாங்க, நம்ம அக்யூஸ்டாக சொல்கிறோமே அவனோட பையன் லீ அவங்க அப்பாவோட டைரியை என்கிட்ட கொடுத்து சொன்னால், அந்த 1 மில்லியன் வான் நம்ம கண்டுபிடிச்சோமே, கொலை பண்ணி அந்த காசை திருடல, அந்த காசு ஊசுங் தான் அவங்க அப்பாவுக்கு போனஸாக கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை எக்ஸ்பிளைன் பண்ணுறதை கேட்டுட்டு நம்ம ஜூ சொல்கிறான், வெறும் இந்த ஒரு டைரியை வச்சு நீ அந்த குழந்தை சொல்கிறத நம்புறியா, ஒரு கொலைக்காரனோட பையனோட பேச்சை நீ எப்படி நம்பலாம் அப்படின்ற மாதிரி ஜூ கேட்க, அந்த பொண்ணு சொல்கிறா, யாருமே அந்த குழந்தை சொல்கிறத நம்பலை, போலீஸும் நம்பலை, நம்மளை மாதிரி இருக்க ப்ராக்சிக்யூட்டர்ஸும் அந்த குழந்தை சொன்னதை நம்பலை. ஆனால் ஒருவேளை அவன் பொய் சொல்லாமல் இருந்திருந்தா, அவனோட அப்பா ஊசுங்க்கு அவ்வளோ க்ளோஸான ஃப்ரெண்ட், அவர் ஏன் போயிட்டு அவரை கொல்ல போகிறாரு, ஒருத்தர் ஒரு மாதத்துக்கு 3 மில்லியன் ஒன் சம்பாதிக்கிறவர் ஏன் போயிட்டு வெறும் ஒரே ஒரு 1 மில்லியன் ஒன்காக ஒருத்தரை கொலை பண்ண போகிறாரு, யோசிச்சு பார்த்தாவே கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல. ஆனால் நம்ம கண்டுபிடிச்ச எவிடன்ஸ் எல்லாமே லீயோட அப்பா தான் கொலை பண்ணாருன்னு காமிக்குதே, நம்ம எவிடன்ஸ் வச்சு தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம், கட் ஃபீலிங்ஸை வச்சு பண்ணலையே அப்படின்ட்டு நம்ம ஜூ சொன்னதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, இது எப்படின்னு தெரியல, நான் இந்த கேஸில் இவ்வளோ டீட்டெயிலாக போயிட்டுருக்குன்றது மேலே இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு, அதனால் அவங்க என்னை ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்காங்க, இந்த கேஸை மூடிடுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஓசோங் குரூப் ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க இவ்வளோ பண்ணுறாங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டாகவே இருக்காதா. ஜூ, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, அந்த 2 குழந்தைங்கள நான் பார்க்கணும்,
இந்த இப்போ கொலை பண்ணதா சொல்கிறோமே அவரோட பையனையும் பார்க்கணும், இறந்தார்ல அவரோட பையனையும் வந்து நான் பார்க்கணும், எனக்கு அது மட்டும் ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து ஜூ சொல்கிறான். சரி தேங்க்யூ அப்படின்ட்டு வந்து இவளும் சொல்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஜூ வந்து இந்த கேஸோட ரிப்போர்ட்லாம் வந்து படிச்சுட்ருக்கான். அப்போ தான் வந்து அவன் கண்டுபிடிக்கிறான், நம்ம லீ இருக்கான்ல போலீஸ் அகாடமிலே நல்ல ஸ்கோரோட வந்து கிராஜுவேட் ஆகுறான். அதை பார்த்துட்டு ஒரு கொலைக்காரனோட பையன் ஏன் போலீஸ் அகாடமிக்குள்ளே போயிட்டு வரான், அவன் இன்னுமா அவங்க அப்பா இன்னசென்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான், அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இல்லை அவன் ஸ்டூப்பிடாகவே இருக்கானா அப்படின்ட்டு இவன் வந்து மனசுக்குள்ளேயும் நினச்சிக்கிட்டு இன்னொரு அக்கா இவன் கூட பேசிகிட்டு இருந்தாங்களே அந்த அக்காவுக்கு வந்து கால் பண்ணுறான். கால் வந்து போகலை. அதுக்கப்புறம் வேறு யாரோ வந்து கால் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு இவன் கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க அந்த பொண்ணு வந்து இறந்துட்டா அப்படின்ட்டு. அப்படியே வந்து இந்த ஃப்ளாஷ்பேக்கும் முடியுது. இப்போ இவன் வந்து எடுத்துகிட்டு போன ஃப்ளார்ஸ்லாம் வச்சுட்டு வரான். அங்கே பார்த்தா வந்து நம்ம சீஃப் பார்க் இருக்காரு. இவர் யாருன்னா வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடில் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு வந்து ஒருத்தரை பார்த்து உங்கள் பசங்கள்லாம் பார்த்து வச்சுக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு வந்து திட்டிட்டு போனால அவர் தான் அது. இவன் அவரை பார்த்ததுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்ட்டு. அவன் சொல்கிறான், இன்றைக்கி தான் வந்து யூனோட டெத் ஆனிவர்சரி, அதான் நான் பார்க்க வந்தேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, ஓ எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க, அவங்கள பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு அக்கா இருந்ததே எனக்கு தெரியாது, நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பீங்களோ அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, வீடு நான் வந்து சின்ன வயசாக இருக்க சொல்லவே அவள் இறந்துட்டா, அதனால வந்து நிறையா பேருக்கு தெரியாது, சில திங்ஸ்லாம் வந்து நம்ம பாஸ்ட்லேயே விட்டுடணும், அதையும் ஃப்யூச்சருக்கு எடுத்துகிட்டு வந்து நம்மளே நம்ம டார்ச்சர் பண்ணிக்கணும். ஆனால் நீ வெளில பார்க்க ரொம்ப கோல்டாக இருக்க, ஆனால் நீயும் ரொம்ப சென்டிமெண்டல் தான் போல அப்படின்ற மாதிரி நம்ம ஜூவை பார்த்து அவர் சொல்கிறாரு. உடனே ஜூ சொல்கிறான், நான் எவ்வளோ எமோஷ்னலாக இருந்தாலும் என்ன, அவளுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ண முடியலையே, அவன் என்கிட்ட ஹெல்ப் கேட்டால் ஆனாலும் அவளை என்னால் காப்பாற்ற முடியலை அப்படின்ற மாதிரி வந்து இவன் ஃபீல் பண்ணுறான். அதை கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, இங்கே பக்கத்தில் ஒரு நூடுல் ஷாப் தெரியும், வா நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்கே அந்த சீன் வந்து முடியுது. இப்போ நம்ம ஆஃபீஸில் காமிக்கிறாங்க, நம்ம லீ வந்து ரொம்ப அறக்க பறக்க வேலை செஞ்சுட்ருக்கான். காஃபி கப் கூட கையில் பிடிக்க முடியாமல் வாயில் பிடிச்சிட்டு வரான். அப்போ இவன் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களாம் பார்த்துட்டு வந்து வேணும்னே வந்து தட்டி விட்டுடுறாங்க. இவன் வந்து இவங்களுக்கு ஓகேவா தெரியாமல் அவங்க மேலே ஊற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, என்ன உனக்கு ஹை பொசிஷனில் வேலை கிடச்சோடனே எல்லார் மேலேயும் இப்படி தான் பண்ணுவியா, உன்னோட சீனியர்ஸ்க்கே கிடைக்காத வேலை வந்து உனக்கு கிடச்சிருக்கு, அந்த திமிரில் ஆடுறியா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்க, இவன் வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்த பேப்பர்ஸ்லாம் வந்து எடுக்கிறான். அப்போ வேணும்னே இவன் கையை வந்து மிதிச்சிட்டு போகிறாங்க. இதை வந்து நம்ம ஜூ வந்து பார்க்குறாரு. அப்படியே வந்து அவரும் மேலே போகிறார். மேலே போய் ரூமை பார்த்தா ஃபுல்லாக ஒரே குப்பையாக இருக்குது. அப்போ நம்ம சாங் சொல்கிறான், ஓ சாரி நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன், நம்ம லீ இங்கே தான் தூங்கிட்டு இருக்கான் போல், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், அதான் அவனுக்கு க்ளீன் பண்ணக்கூட டைம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். இவர் என்ன சொல்கிறாருன்னா, டேரக்டர் லீ மேலே வந்ததுக்கப்புறம் என்னை பார்க்க அனுப்புங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. அங்கே வந்து சீன் கட் ஆகுது. இப்போ லீ வந்து உள்ளே நின்றுட்டுருக்கான், நம்ம ஜூ வந்து உட்காந்துருக்காரு. பரவாயில்ல, நான் கொடுத்த எல்லாத்தையும் நீ ஒரே வாரத்துலேயே முடிச்சுட்ட, அது இல்லாமல் வந்து நீ நிறையா ரிசர்ச்சும் பண்ணியிருக்க, ஆல்ரெடி முடிஞ்ச கேஸுக்கு கூட வந்து நீ ஓனாக உன்னோட ஐடியாஸ் தான் யோசிச்சு சொல்லியிருக்க, ஆல்ரெடி இருந்ததை பார்த்து அப்படியே சொல்லலை, நல்லாவே பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண ரிப்போர்ட்லாம் பார்க்குறாரு. அதில் ஒரு கேஸை வந்து பார்க்குறாரு. அந்த கேஸில் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு மர்டர் கேஸை வந்து செக்ஷுவல் அப்யூஸ் கேஸாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கேட்குறப்போ நம்ம லீ சொல்கிறான், அந்த சஸ்பெக்ட் வந்து நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொன்னார், ஆனால் அந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டா, ஸோ இது வந்து ஒரு அட்டம்ப்டட் மர்டராக தான் இருக்கும், அதனால தான் நான் வந்து இந்த மர்டர் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு நம்ம லீ சொன்னதை கேட்டுட்டு ஜூ சொல்கிறாரு, நானும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அப்போ இருந்தவர் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காரு, ஆனால் இப்போது நீ இதை எல்லாமே பார்த்துட்டு ரிவ்யூவும் பண்ணிட்ட, ஆனால் இதனால் வந்து நான் உன்னை இங்கே வச்சுக்கணும் அப்படின்ட்டு எந்த ரீசனுமே இல்லையே, உன்னோட சீனியர்ஸ் எல்லாம் தாண்டி நான் ஏன் வந்து உன்னை வச்சுக்கணும், உன்னை நான் இங்கே இன்வெஸ்டிகேட்டராக வச்சுருக்கனால ஸ்பெஷலாக எதுவுமே இல்லையே, அதனால் நீ வந்து உன்னோட பழைய இடத்துக்கே போயிடு, உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோ, நீ ஃபஸ்ட் எங்கே ஒர்க் பண்ணியோ அங்கே போயிடு சொல்கிறான். நம்ம லீ வந்து நகராமல் அங்கேயே நின்றுட்டுருக்கான். என்னத்துக்கு இங்கே நின்றுட்டுருக்க, வெளில போ அப்படின்னு சொன்னதுக்கு அவன் வந்து அவன் கையில் வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி இருக்க ஒரு டூலை தூக்கி வந்து வைக்கிறான். அன்னைக்கு கொலை பண்ண சொல்ல அவர் வந்து இதை யூஸ் பண்ணலை, நான் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊசுங் அப்பார்ட்மெண்ட்ஸில் நடந்த கொலையை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு வந்து அவன் ஒரு கேஸை பற்றி வந்து சொல்கிறான். அந்த மர்டர் கேஸில் என்ன நோட் பண்ணியிருக்காங்கன்னா,
ஒரு பாட்டி, அவங்க பேர் வந்து பார்க். அந்த பார்க்குன்ற பாட்டிய வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் கொன்னதா வந்து நோட் பண்ணியிருக்காங்க. அப்படின்ட்டு வந்து அவன் சொன்னதுக்கப்புறம், "என்ன இன்னும் முழுசா சொல்லு" அப்படின்ற மாரி இவர் வந்து கேட்குறாரு. அந்த விக்டிம்க்கு வந்து 70 வயசுக்கு மேல இருந்தது. அவங்க வந்து அந்த அபார்ட்மெண்ட்ல தனியா வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க பாடிய கண்டுபிடிக்க சொல்லவே அது வந்து பாதி டீகம்போஸ் ஆயிருந்தது. அந்த பாடியிலே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து குத்தியே தான் வந்து அந்த கொலைகாரன் விட்டுட்டு போயிருந்தான். அதே மாரி இருக்க இந்த டூல வந்து கண்டுபிடிச்சு கம்பேர் பண்ணி பார்த்தேன். இது வந்து 25 சென்டிமீட்டர்ஸ் லாங் அண்ட் 3 மில்லிமீட்டர்ஸ் டயாமீட்டர்ல இருக்கு. ஆனா அட்டாப்சி ரிப்போர்ட்டோட கம்பேர் பண்ணா, அவங்க கழுத்துல குத்தியிருந்த அடையாளம் வந்து 5 மில்லிமீட்டர் டயாமீட்டரோட இருக்கு. அந்த கொலைக்காரன் இந்த டூல் யூஸ் பண்ணி அவங்கள கொலை பண்ணல. அப்படின்ற மாரி இவன் சொன்னதை கேட்டுட்டு ஜூ சொல்றாரு, சரி கொலைக்காரன் எதையோ வச்சு கொன்னுட்டான். அதை ஏன் வந்து அவன் எடுத்துட்டு போகாம வேற ஒன்றை வந்து விட்டுட்டு போறான் அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம லீவ் சொல்றான். ஏன்னா வந்து கிரைம் சீன்ல எந்த ஒரு வெப்பனும் இல்லைன்னா போலீஸ் வந்து இன்னும் அதிகமாக தேடுவாங்க. அதனால அவங்க உண்மையை கண்டுபிடிக்க நிறையா சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு லீ வந்து ரீசன் சொல்றான். ஜூ சொல்றாரு, ஸோ அந்த கொலைக்காரன் என்ன பண்ணியிருக்கான்னா, கொலை பண்ணிட்டு எதை வச்சு கொலை பண்ணானோ அதை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கான். எதனால் பண்ணியிருக்கான்? ஒரு வேளை எவிடன்ஸ் எதுவும் விடக்கூடாது அப்படின்ட்டான், இல்லை அவனோட அடுத்த மர்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிருப்பானா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, இவனுக்கு என்ன சொல்ல அப்படின்னு தெரில. அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை 2 இல்லை மொத்தம் 20 தடவை வந்து குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. பாரு, உங்கள் அப்பா கூட இதே மாதிரி தானே கொலை பண்ணாரு, உங்கள் அப்பா கூட இதை வச்சு தானே வந்து கொலை பண்ணாரு அப்படின்ற மாதிரி வந்து அந்த டூலை வந்து நம்ம லீ கிட்ட வந்து கொடுக்குறாரு. அதை கேட்ட உடனே வந்து லீக்கு கையெல்லாம் வந்து நடுங்குது. நம்ம லீ சொல்கிறான், நம்ம யாரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி ஒருத்தர் வந்து சரண்டர் ஆகிட்டாரு, நான் தான் வந்து கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி எந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இல்லை. அதே மாதிரி அவருக்கும் இந்த விக்டிம்க்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த லீ வந்து சொல்கிறான். ஜோ கேட்குறாரு, அப்போ எதுக்கு அவர் வந்து அந்த பாட்டியை கொலை பண்ணாரு? எதுக்கு திடீர்னுட்டு அவரே வந்து சரண்டர் ஆனார்? சரி, இதுக்கும் வேறு ஏதாவது கேஸ்க்கோ சம்மந்தம் இருக்கா? அது இல்லாமல் இப்போ நம்ம கடைசியாக ஒரு பாடி கண்டுபிடிச்சோமே, அவர் பாடியில் எப்படி நீடல் மார்க்ஸ் வந்தது கண்டுபிடிச்சியா? இதெல்லாம் ஒன்றுமே கண்டுபிடிக்கல, வெளில போ அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நம்ம லீ வந்து நகரல. இன்னும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க, வெளில போடா அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறான். அப்போ பார்த்தா ஒரு அங்கிள் வந்து லீ லீ அப்படின்ட்டு வந்து நம்ம லீயை வந்து கூப்பிடுறாரு. நம்ம ஜூ வந்து யார் நீங்கள் அப்படின்னு கேட்க, அவர் வந்து நம்ம லீயை வந்து கட்டி பிடிச்சிட்டு, என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா, எவ்வளோ வளர்ந்துட்ட நீ அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம லீ வந்து வாங்க நம்ம வெளில போய் பேசலாம் அப்படின்ட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறான். இவர் வந்து இங்கே இருக்க ரூமெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு, நீ பெருசாக சாதிச்சிட்டடா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்ருக்காரு. நம்ம லீ வாங்க வெளில போகலாம் அப்படின்ட்டு கூப்பிடுறான். அவர் வந்து கண்டுக்கவே மாட்டுறாரு. இப்போது நீ இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறனால நான் கால் பண்ணால் அதுக்கு நீ ஆன்சர் கூட பண்ண மாட்ற. இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியுமா நீ ஒரு கொலைக்காரனோட பையன் அப்படின்ட்டு? இங்கே இருக்கவங்களுக்குலாம் தெரியுமா, உன்னை பார்த்துக்க யாருமே இல்லாதப்போ நான் தான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு வளர்த்தேன். அதனால் வந்து நீ உன்னோட வாழ்க்கை ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து நீ பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதுக்கு லீன் கேட்குறான், இன்னும் உங்கள் பிஸ்னஸ் ஏதாவது ஸ்லோவாக போகுதா, உங்களுக்கு காசு வேணுமா? அதுக்கு தானே நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு காசு தரேன், ஆனால் தயவு செஞ்சு இங்கே வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இவன் சொல்ல, அவர் வந்து இவனை அடிக்கிற மாதிரி வராது. எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவ, உனக்கு தெரியும்ல இந்த உலகத்தில் நீ எங்கே போனாலும் ஒரு கொலைக்காரனோட பையன்றனால உன்னை யாருமே வந்து கூப்பிட்டுக்க மாட்டாங்க. அதே மாதிரி யாருமே வந்து உன்னை ட்ரூவாக லவ் பண்ண மாட்டாங்க. நீ இங்கே இருக்கிறதே வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உன்னை பார்த்தாலே அவ்வளோ வெறுப்பாகுது. உனக்கு என்ன நடந்தாலும், நான் உன்னை எவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணாலும் நீ அதெல்லாம் தாங்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் உன்னை கூட்டிகிட்டு வந்து வளர்த்தேன், நீ வந்து அவரோட பையனாக இருக்கனால இதெல்லாம் நீ தாங்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து இவனை திட்டுறாரு. அப்போ கரெக்டாக நம்ம சாங் வந்து உள்ளே வந்துடுறான். ஹே யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, நான் போயிட்டு வரேன், மறக்காமல் எனக்கு கால் பண்ணு அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து கிளம்புறாரு. போகிற வழியில் சாங் கிட்டேயும் என்னோடய லீயை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு கிளம்பலாம். நம்ம லீக்கு வந்து கண்ணில் இருந்து தண்ணியே வந்துடுது அவர் அவ்வளோ பேசினதுனால. நம்ம சாங் வந்து அது உங்களோட அப்பாவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இவன் வந்து எதுவுமே சொல்லலை. அதுக்குள்ளே கால் வருது. நம்ம சாங் கால் எடுத்து யார் அப்படின்ற மாதிரி கேட்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு வீடியோ எவிடன்ஸ் என்கிட்ட கேட்குறீங்க, அதுதான் காணோன்னு சொல்லிட்டேன், காணுன்னா காணோம், உங்களால் புக்கில் இருக்க மாதிரி எழுதிக்க முடியாதா,
போலீஸே வந்து நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? நாங்கள் வேணும்னே வந்து அவளை செக் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா? அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் வந்து கத்துறாரு. நம்ம சாங்கால ஒன்றுமே சொல்ல மாட்டாரு. கால் பண்ணி கேட்டவன் யார்? அந்த லீ தானே. லீ கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம சாங் வந்து லீ கிட்ட சொல்கிறான், டேய் அந்த டிராஃபிக் போலீஸ் அவங்க கரெக்டாக வந்து செக் பண்ண மறந்துட்டாங்களாம். அந்த ப்ரொசீஜரல் ஃபால்ட்னால வந்து இதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை லீ கிட்ட கொடுக்குறான். லீ வந்து ஃபோனை வாங்கி, எனக்கு அங்கே தப்பு நடந்தது அப்படின்றத மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து என்னோட ப்ராசிக்யூட்டர் கிட்ட சொல்லிடுவேன். அதை மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, என்ன ப்ராசிக்யூட்டர்? நீ என்ன ப்ராசிக்யூட்டரா அப்படின்ற மாதிரி அவங்க கிண்டலாக பேச சொல்லும். நம்ம ஜூ கரெக்டாக வந்து ஃபோனை வாங்கி, ஆஃபீஸர் என்னோட ஸ்டாஃப் ஏதாவது தேவையில்லாமல் டிமாண்ட் வந்து கேட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொன்னதை கேட்டுட்டு அவரோட வாய்ஸை வச்சே கண்டுபிடிச்சிடுறாங்க அது ப்ராசிக்யூட்டர் ஜூன்ட்டு. ரெண்டு போலீஸ் கொஞ்சம் பயப்படுறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டால் நான் என்ன பண்ணுறது? அது ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஜூ சொல்கிறாரு, நீங்கள் ஆல்ரெடி தப்பு பண்ணியிருக்கீங்க, அதோட எவிடன்ஸும் வந்து நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. கையில் ரிப்போர்ட் எழுதி கொடுத்தா அதை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் ஏன் ஸ்டாஃப்ஸ் கிட்ட சாரி சொல்லாமல் அவனை வந்து திட்டிகிட்டு இருக்கீங்களா? ஸோ நீங்கள் எந்த ப்ரொசீஜர்ஸையும் ஃபாலோ பண்ண போகிறது இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஜூ சொல்ல, அவர் வந்து இல்லை நான் அப்படிலாம் சொல்லலை அப்படின்னு சொன்னதுக்கு ஜூஸ் சொல்கிறாரு, நாங்கள் ஒரு கரெக்டான ரெக்வஸ்ட் கேட்டால் அதுக்கு நீங்கள் இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களே, நீங்களும் ஏதோ சொல்ல வச்சுட்டு அதை மறைக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லவா? சரி நீங்கள் எந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஜூ கேட்குறான். அதுக்கு வந்து அந்த போலீஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்போ லீயை பார்த்து, வேறு ஏதாவது டெஸ்ட் வந்து பண்ணாங்களா? பிளட் அனாலிசிஸ் டெஸ்ட் வந்து அதுக்கப்புறம் பண்ணாங்களா, இல்லை பிளட் டெஸ்ட் ஏதாவது பண்ணாங்களா அப்படின்ட்டு கேட்க, லீ சொல்கிறான், இல்லை வேறு எதுவும் டெஸ்ட்டெல்லாம் பண்ணல, ஆனால் 2 நாள் கழிச்சு வந்து பிளட்டை மட்டும் கலெக்ட் பண்ணாங்க. ஆல்ரெடி வந்து 2 days ஆனனால அவங்களோட பிளட்டில் இருந்த ஆல்கோஹால் லெவல் வந்து 0 ஆகிடுச்சு. அவங்களுக்கு அவங்க ஃபால்ட்டு தெரிஞ்ச உடனே அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பிரெத் அனாலிசிஸ் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்கணும். ஆனால் வந்து அவங்க பண்ணலை அப்படின்ட்டு வந்து லீ சொல்கிறான். இது என்ன டெஸ்ட்னால் வந்து ஆல்கோஹால் குடிச்சிருந்தா வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்கள்ல போலீஸ், அந்த டெஸ்ட் தான். 2 நாள் கழிச்சு டெஸ்ட் பண்ணால் எப்படி ஆல்கோஹால் அவங்க குடிச்சிருந்தாங்களா அப்படின்ட்டு தெரியும். நீங்கள் டேரக்டர்லேயும் அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேயும் என் பேர் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் என் ஸ்டாஃப் கிட்ட சாரி கேட்டுட்டு அவன் என்ன கேட்குறானோ அது எல்லாமே வந்து நீங்கள் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காலை கட் பண்ணிடுறாரு. இப்போ வந்து அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அனுப்பியிருக்காங்க, அதை தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த டெஸ்ட்டெல்லாம் யாருக்கு பண்ணாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு வந்தால அவள் தான் வந்து இது. அவள் வந்து ஆல்கோஹால் குடிச்சிருக்கா போல். இந்த பெஞ்ச் மேலாம் ஏறி குதித்து விளையாண்டுட்ருக்கா. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம யூஸ் சொல்கிறாரு, அவள் பார்த்தா ஆல்கோஹால் குடித்த மாதிரி தெரில, அவள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜூஸ் சொல்கிறான். என்னது ட்ரக்ஸா அப்படின்ட்டு வந்து சாங் கேட்க, நீ என்ன பண்ணுறனா இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவளோட பிளட் சாம்பிளை வந்து ஃபாரன்சிக்கு அனுப்புங்க, நான் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜூஸ் சொல்கிறாரு. அப்போ ஏன் கேட்குறான், போலீஸ்க்கு இது கூடவா தெரியாது அவள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கா, ஆல்கோஹால் குடிக்கல அப்படின்ட்டு அப்படின்ட்டு இவன் வந்து ஒன்றுமே புரியாமல் கேட்குறான். அப்போ நம்ம சாங் சொல்கிறாரு, இங்கே இருக்க போலீஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா வந்து அவங்க அந்த பொண்ணுக்கிட்டேயும் அவங்களோட குரூப்கிட்டேயும் வந்து நல்லா லஞ்சம் வாங்கிட்டு ஒன்றுமே பண்ண மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சாங் சொல்கிறான். அப்போ நம்ம இந்த கேஸை வந்து திருப்பி இன்வெஸ்டிகேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நம்ம லீ கேட்குறான். இல்லை இதை வந்து இப்படியே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்போ எதுக்கு நம்ம சாம்பிள்லாம் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி லீ கேட்க, சாங் பார்த்து, சாங் இதை வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்கள், ஃபாரன்சிக்கு அனுப்புங்க, ஆனால் அஃபிஷியலாக வந்து அனுப்பாதீங்க, இதை வந்து யாருக்கும் சொல்லவும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம சாங்கும் ஓகே அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போகிறான். ஆனால் நம்ம லீ அப்போ இந்த பிளட் டெஸ்ட்டில் வந்து அவள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சா அவளை கூப்பிட்டு நம்ம கொஸ்டின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே நீ ப்ராக்சிக்யூட்டரா நான் ப்ராக்சிக்யூட்டரா, நான் சொல்கிறத மட்டும் நீ பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஜூ சொல்கிறாரு. ஒருவேளை இந்த பொண்ணு இப்போ இறந்து போனானே அவன் எடுத்துகிட்டு வந்த ட்ரக்ஸும் இந்த பொண்ணு யூஸ் பண்ணியிருந்த ட்ரக்ஸும் சேமாக இருந்துச்சுன்னா அப்போ 2த்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாமே அப்படின்ற மாதிரி நம்ம லீ சொல்கிறான். உடனே ஜூ, டேரக்டர் லீ, நான் இதை வந்து மறந்தே போயிட்டேன், நான் தான் உங்களை இங்கே ஒர்க் பண்ணாதீங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண இடத்துக்கே போயிடுங்கன்னு சொன்னேனே, ஏன் நீங்கள் இன்னும் போகலை அப்படின்ற மாதிரி இவர் கேட்க, அவன் வந்து ப்ராசிக்யூட்டர் அப்படின்ட்டு பாவமாக பார்த்துட்டு நிற்கிறான். என்ன உனக்கு இன்னொரு சான்ஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி ஜூ கேட்குறாரு. ஆமாம் அப்படின்ட்டு அவன் சொன்னதுக்கு, ஓகே நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு கேஸ் வச்சுருக்கேன்,
அப்படின்ட்டு வந்து சொன்னதுக்கு, எந்த கேஸ்னாலும் பரவாயில்ல, என்கிட்ட கொடுங்க, நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம லீ வந்து சொல்கிறான். இந்த கேஸ் வந்து ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணியாச்சு. இதில் என்ன ஆச்சுன்னா, நம்ம சஸ்பெக்ட் வந்து கடைசி தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடியே சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. இந்த மாதிரி எல்லா மர்டர் கேஸுமே ஒரே மாதிரி தான், எல்லா எவிடன்ஸுமே இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து காமிக்கும். ஆனாலும் அவங்க வந்து கடைசி வரைக்குமே வந்து நான் கொலை பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த கொலைக்காரனும் அவனோட பையன் 2 பேருமே வந்து இன்னும் நம்ப மாட்டாங்க. உங்களுக்கும் தெரியும் தானே, எனக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு நான் பண்ணவே இல்லை, நான் இது பண்ணலை, இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் கொடுக்குறவங்கலாம் பார்த்தாவே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது, அந்த குழந்தை இன்னும் உங்கள் அப்பா கொலை பண்ணலை அப்படின்னு நினச்சிட்ருக்கா அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. நம்ம லீக்கு வந்து கண்ணிலேருந்து தண்ணியே வந்துடுது. ஏன்னா வந்து இது அவங்க அப்பாவோட கேஸ். நம்ம ஜூ வந்து லீயோட அப்பாவோட ஃபோட்டோ எடுத்து லீ கிட்ட வந்து காமிக்கிறான். அப்போ நம்ம லீ வந்து மனசுக்குள்ளேயே, நான் வந்து ஜூ கிட்ட நான் ஒன்றும் எங்கள் அப்பா மாதிரி இல்லை அப்படின்னு தான் ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியுது, எல்லாமே வந்து இவன் செட் பண்ண ட்ராப் அப்படின்ட்டு வந்து அவன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். நம்ம ஜூ சொல்கிறாரு, உங்கள் அப்பாவோட கேஸை நீ ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அங்கே வந்து இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும். அது வரைக்கும் டாடா பாய்.